வணக்கம் நண்பர்களே. இது ஜென்டாக்ஸ். 2026 தேர்தல் வாக்குப்பதிவுக்காக தமிழ்நாடு தயாராக இருக்கிறது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்திற்கு பிறகு இந்த தேர்தல் நடக்குது. அதே சமயம் இது 5 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை வர்ற சாதாரணமான ஒரு தேர்தல் அப்படின்னு மற்றும் ஒரு தேர்தல் அப்படின்னு நாம எடுத்துக்கொள்ள முடியாது. இது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான தேர்தல் அப்படிங்கிறது ஒரு பொசிஷன். அப்படி ஒரு முக்கியமான தேர்தல்ல எவ்வளவு பொறுப்பாக நாம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதும் ஒரு கேள்வியாக நிற்குது. அதனாலதான் நாம் அனைவரும் வாக்களிக்க வேண்டும், அனைவரும் வாக்களிக்க கண்டிப்பாக போக வேண்டும். 100% வாக்களிப்பு அப்படிங்கிறது நடைமுறையில இல்லாம இருக்கலாம், ஆனா பொறுப்புணர்ந்தவர்கள் அனைவரும் போய் வாக்களிக்க வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் இந்த வீடியோ. சரி, யாருக்கு வாக்களிக்கிறது அப்படிங்கிறது ஒவ்வொருவருடைய தனி உரிமை. அதுல தலையிடுவதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. வாக்குகளை சேகரிப்பதற்காக ஒருவருக்கு ஆதரவாக வாக்குகளை கேட்பதும் இந்த நேரத்துல கேட்பது சரியல்ல. அது தடையும் இருக்கு. அதனால அப்படியும் யாரும் வாக்கு கேட்டு விட முடியாது. அப்போ இந்த களத்துல யார் யாரு நிக்கிறாங்க என்னங்கிறத பத்தி நம்ம இவ்வளவு நாள் பேசி அதை சம்மப் பண்ண முடியுமா? முடியும். யாருக்கு ஏன்னா நன்றி தெரிவிக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கா அப்படின்னு சொன்னா, ஆமா, நன்றி தெரிவிக்க வேண்டிய அவசியமும் இருக்குது. அதையெல்லாம் பார்த்துட்டு நான் விடைபெறுகிறேன். நீங்க கண்டிப்பாக வாக்களியுங்கள். மேலோட்டமாக பார்க்கும்போது இந்த 2026 தேர்தல் இந்த 1989 நடந்த தேர்தலை நினைவூட்டுகிறது. அதாவது 4 முனை போட்டி. அன்றைக்கு திமுக, அதிமுக ஜானகி அணி, அதிமுக ஜெயலலிதா அணி, அப்புறம் காங்கிரஸ் அப்படின்னு 4 முனையாக இருந்தது. அதுல திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது. அதுக்கப்புறம் 4 முனை போட்டியாக இருந்ததுனாலதான் 12 வருஷங்களுக்கு பிறகு திமுக வெற்றி பெற்றது அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் 96ல மீண்டும் கிட்டத்தட்ட மும்முனை போட்டி இருந்தது. அப்பவும் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது திராவிட முன்னேற்ற கழகம். அதுக்கப்புறம் 2006ல கிட்டத்தட்ட இருமுனை போட்டியாகவே தான் இருந்தது. அதுலயும் வெற்றி பெற்றது. அதாவது முதன்மையான 2 அணிகளுக்கு இடையில தான் போட்டி இருந்தது. அதுலயும் வெற்றி பெற்றது. ஓகே, அதனால என்னன்னா 4 முனை போட்டியா இருந்தா தான் திமுக ஜெயிக்கும், இருமுனை போட்டியா இருந்தா திமுக ஜெயிக்காது, மும்முனை போட்டியாக இருந்தா திமுக ஜெயிக்காதுன்னு ஒரு கதையாடலை மக்கள் மத்தியில விதைச்சிட்டு வர்றாங்க. எங்கோ ஒரு முறை நடந்ததை எல்லாவற்றையும் பொதுமைப்படுத்தி பேசிட்டு வராங்க. அது போன்ற பொய்களை நம்ப வேண்டியது இல்லை. உண்மைகளை தேடணும். யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு கதையாடலை நம்ம மேல திணிச்சாங்கன்னா அதுக்கான உண்மையை தேடணும் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான இடமாக இருக்கு. இப்போ 4 முனை போட்டி இருக்கு, உண்மைதான். திராவிட முன்னேற்ற கழகம், அதனுடைய கூட்டணி கட்சிகள், அதுக்கப்புறம் அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி எல்லாம் சேர்ந்த தேசிய ஜனநாயக கூட்டணி 2வதாக, 3வதாக தவேக, 4வதாக நாம் தமிழர் அப்படின்னு 4 கட்சிகள், 4 அணிகள், 2 அணிகள், 2 தனி கட்சிகள் போட்டியிடுகின்றன. அவற்றை பார்க்கலாம். அதுல இருந்து நீங்க யாராவது ஒருவரை தேர்வு செய்யலாம். அதுதானே. இதுல 4 சாய்ஸாக நம்ம கிட்ட இருக்கா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. திமுக, அதிமுக, பாஜக, நாதக, தவேக எல்லாருமே இந்த 5 கட்சிகளை பிரதானமாக எடுத்துக்கிட்டோம்னா 5 கட்சிகளும் வெவ்வேறு கட்சிகளா. இப்ப பாஜகவை ஒரு கணக்குல வச்சுக்கலாம், திமுகவை ஒரு கணக்குல வச்சுக்கலாம். தவேகவும் நாதகவும் அதிமுகவும் எப்படி இருக்காங்க? அவங்க எல்லாருமே திமுகவுக்கு எதிரான கட்சிகளாக தங்களை முன்னிறுத்திக் கொள்கிறார்கள். அப்ப திமுகவுக்கு எதிரான கட்சிகளாக தங்களை முன்னிறுத்திக் கொள்பவர்கள் ஏதோ ஒரு விதத்துல பாரதிய ஜனதா கட்சியோடு உறவுல இருக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வி இயல்பாக வந்துவிடும். அதாவது ஆரஞ்சு டேஸ்ட்ல ஒரு கூல்ட்ரிங்க், லெமன் டேஸ்ட்ல ஒரு கூல்ட்ரிங்க், கோலா டேஸ்ட்ல ஒரு கூல்ட்ரிங்க், அதுக்கப்புறம் மேங்கோ டேஸ்ட்ல ஒரு கூல்ட்ரிங்க். இந்த மாதிரி 4 விதமான சுவைகள்ல ஒரே கம்பெனி நமக்கான சாய்ஸஸ கொடுக்கிற மாதிரி, நமக்கான தேர்வுகளை கொடுக்கிற மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ கொடுக்கும். உண்மையிலேயே அது சாய்ஸா நமக்கு சுவை வேறுபாடு இருக்குங்கிறது உண்மைதான். ஆனா குடிநீர் அல்லது அந்த சாப்பிடுற திரவம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பொது பெயர் இருக்கா அப்படின்னு பார்த்தா பொது பெயர் இருக்கு. மென்பானங்கள்னு சொல்றாங்க சில பேரு, சோடா அப்படின்னு சொல்றாங்க சில பேரு. அது எல்லாத்தையும் ஒரே கேட்டகரிக்குள்ள கொண்டு வர முடியுமா? கொண்டு வர முடியும். ஆனா ஒரு மென்பானத்தையும், ஒரு கோலா டேஸ்ட்ல இருக்கிறதும், ஒரு மோர் டப்பாவும் மோர் பாட்டிலும்
ஒன்னா இல்ல, மோர் தனியானது. ஒரு இளநீரும் இந்த சோடாவும் ஒன்னா இல்ல, இளநீர் தனியானது. அப்ப இந்த மாதிரி தனித்தனியான உடல்நலத்துக்கு நன்மை பயக்கக்கூடிய வகையில இருக்கக்கூடிய பொருள் மாற்றம், உள்ள இருக்கக்கூடிய பொருள் மாற்றம், மேஜரான பொருள் மாற்றம்னு ஏதாவது இருக்கா இவற்றுக்குள்ள? இல்ல. அதாவது தண்ணீர், இளநீர், மோருக்கு வேறு வேறு மாற்றங்கள் இருக்கு. ஆனா இந்த மென்பானங்களுக்குள்ள இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. ஆக தேர்வை அப்படிதான் நம்ம பார்க்கணும். ஏழை எளிய மக்களுக்கு, உழைக்கும் மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு அரசாக எது இருக்கிறது அப்படின்னு பார்க்க. அந்த அரசு பொதுவாக நிர்வாகம் என்பதற்கு தேவையான எல்லா விஷயங்களையும் செய்யணும். அதே சமயம் அரசு தலையிட்டு கைதூக்கி விட வேண்டிய எளிய மக்களுக்கான பணிகளை அது கைதூக்கி விடுவதற்கான திட்டங்களையும் அது கொடுக்கணும். இரண்டுமே இருக்கணும். நீங்க பெரிய நிறுவனங்களுக்கு அரசு தலையிடும் போது அவர்களுடைய கடன்களை எல்லாம் தள்ளுபடி செய்யும் போது நம்முடைய அறிவுஜீவிகள், சில அறிவுஜீவிகள் அமைதியாக இருப்பாங்க, வாயே திறக்க மாட்டாங்க. ஆனா எளிய மனிதர்களை கைதூக்கி விடுவதற்கான, எளிய மனிதர்களுக்கு ஒரு சமூக முதலீடாக, எளிய மனிதர்களின் வளர்ச்சி ஒரு சமூகத்தின் வளர்ச்சியாக பார்ப்பதற்கு, அவர்களை கைதூக்கி விடுவதற்காக, அவர்களுடைய மொபிலிட்டிக்காக, அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் வேலை செய்துட்டு திரும்ப வருவதற்கு அவர்களுடைய பயணத்தை எளிதாக்குவதற்காக ஒரு திட்டம் இருந்தால் அதற்கு அரசுக்கு செலவாச்சுன்னா அது இந்த அறிவுஜீவிகளுக்கு பொறுக்காது. ஒரு கண்ணுக்கு தெரியாத தலைகள் பலவற்றின் மூலமாக ஒரு குடும்பத்தில் அடிமையாக இருக்கக்கூடியவர்களுக்கு லேசா மூச்சு விடுவதற்கான வாய்ப்பு கொடுக்கும் விதமாக ஒரு உரிமையான, அவர்களுக்கு உரிமையான ஒரு பங்களிப்பை அவர்களுடைய கணக்குக்கு செலுத்தினா அது இவர்களுக்கு பொறுக்காது. நீங்க அது கொடுத்தா நலத்திட்டம், இது கொடுத்தா நலத்திட்டம், இது கொடுத்தா நலத்திட்டம் இல்ல, இது கொடுத்தா நலத்திட்டம் இல்ல அப்படின்னு பஞ்சாயத்து பண்ண வர்றாங்க. அது போக கடன் வாங்கி இதையெல்லாம் செய்யலாமா அப்படின்னு கேக்குறாங்க. ஒன்றிய அரசு இந்த 12 ஆண்டுகள்ல எவ்வளவு கடன் வாங்கி இருக்குது அப்படின்னு இவங்க யாராவது பேசுறாங்களா அப்படின்னு பார்த்தா பேச மாட்டாங்க. ஆனா தமிழ்நாடு அரசு கடந்த ஆட்சிகள்ல எல்லாம் சேர்த்து வாங்கினதுக்கு அளவுக்கு சமமாக இப்போதைக்கு ஏன் வாங்குகிறார்கள் அப்படின்னு இங்க மட்டும் பெரிய கேள்விகளை தூக்கிட்டு வந்துருவாங்க. இதெல்லாம் எதை காட்டுதுன்னா, சமூக முதலீடுகள் அப்படின்னு சொல்றத, சோசியல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்றத இவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. எளிய மக்கள், பரந்த மக்களுடைய முன்னேற்றத்திற்காக அரசு செலவழிப்பதை இவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. அவர்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், உள்கட்டமைப்பு வசதிகள் அப்படின்னு ஏதாவது ஒண்ணு இருந்தா அது ரோடாக அவங்க கண்ணு முன்னாடி இருக்கணும், சாலையாக கண்ணு முன்னாடி இருக்கணும், ஒரு பாலமாக கண்ணு முன்னாடி இருக்கணும், ஒரு ஆலையாக கண்ணு முன்னாடி இருக்கணும், எல்லாமே அவங்களுக்கு இருக்கணும். ஆனா அதுல வேலை செய்ய வர்றவங்களுக்கு வாங்கும் சக்தி இருக்கணும், வேலை செய்ய வர்றவங்களுக்கு உடலுக்கு போதுமான சத்து இருக்கணும், அவர்களுடைய எமோஷனல் நீட்ஸுக்கு குடும்பம் இருக்கணும், அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய குழந்தைகள் பசி இல்லாம இருக்கணும், அந்த குழந்தைகள் வளர்வதற்கு கல்வி அவசியம், அதற்கான பள்ளிக்கூடம் பக்கத்துல இருக்கணும், பள்ளிக்கூடம் தரமானதாக இருக்கணும். இதற்காகவெல்லாம் அரசு தலையிட்டு ஏதாவது வேலை செய்தால் இவர்களுக்கு பொறுக்காது. கடன் வாங்குது, கடன் வாங்குது, கடன் வாங்குது அப்படின்னு சத்தம் போட வந்துருவாங்க. இந்த மாதிரி சத்தங்களை நாம பொருட்படுத்தவே கூடாது. சமூக முதலீட்டுக்காக ஒரு அரசு உதவி செய்கிறது என்றால் அந்த அரசின் பக்கம் நிற்கணும். ஏன்னா அவங்கதான் சப்போர்ட் இல்லாதவர்களுக்கு சப்போர்ட் பண்ண வந்திருக்கிறவங்க. ஏற்கனவே பிறப்பிலேயே அதிர்ஷ்டத்தை பெற்றவர்கள். அவங்க பிறக்கும் போதே அவர்களுடைய கல்விக்கும் அவர்களுடைய வளர்ச்சிக்குமான முதலீடுகள் ஏற்கனவே அவர்களுடைய முன்னோர்களால், அதற்கு முந்தைய அரசுகளால் ஏற்கனவே போடப்பட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பெற்றவர்கள் அவங்க. அவர்களுக்கு இந்த கஷ்டங்கள் எதுவுமே தெரியாது. அதனாலதான் இந்த எளிய மக்களுக்காக யார் உதவி செய்தாலும் இவர்களுக்கு பொறுக்க மாட்டேங்குது. ஆனால் வாக்களிப்பதற்கு முன்னால நீங்க எந்த கேட்டகரியில இருந்தாலும், இந்த 2 கேட்டகரியில எந்த கேட்டகரியில இருந்தாலும், நம்ம கண்ணு முன்னாடி வாய்ப்புகள் இல்லாமல் நம்மிடம் வேறு சில வேலைகளை செய்துவிட்டு ஊதியம் பெறுகிறவர்களை, நமது அலுவலகங்களில் மிக கடினமான வேலைகளை செய்யக்கூடிய, உடல் உழைப்பை செலுத்தக்கூடியவர்களாக இருப்பவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பங்களுக்கும் அரசு நன்மை செய்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டு அந்த நன்மை செய்யக்கூடிய அரசின் பக்கம் நிற்பதும் பாராட்டுவதும், அவர்களுக்கு தேவைப்படும் நேரத்துல அவர்களுக்கான ஆதரவை கொடுப்பதும் ஒவ்வொரு மனிதனுடைய கடமையும் கூட. அந்த கடமையை நாம செய்கிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நமக்குள்ள கேட்டு பார்க்கணும்.
பார்க்கலாம். இந்த அரசின் தலையீடுங்கிறது எல்லா அரசுகளும் தலையிடுது. சில அரசுகள் முழுக்க முழுக்க பெருநிறுவனங்களுக்கு ஆதரவாக தலையிடுது. சில கட்சிகள் எளிய மனிதர்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்காக தலையிடுது. அந்த ரெண்டுல யாரு எங்க நிக்கிறாங்கன்னு பார்த்து நாம நம்முடைய தேர்வை உறுதி செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன். மற்றபடி கட்சிகளாக பிரிச்சு பார்த்து அவங்களுக்கு ஆதரவு இவங்களுக்கு ஆதரவு அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குதா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஏற்கனவே பிரச்சாரத்துல எல்லா அரசியல் கட்சிகளும் என்னென்ன வேலைகளை செய்திருக்கிறார்கள், என்னென்ன பிரச்சாரத்தை செய்திருக்கிறார்கள், தங்களுடைய பணிகளை சொல்லி தாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட வாக்கு கேட்டது யாரு? யாரையாவது திட்டிக்கிட்டே பொழுதன்னைக்கும் எப்போதெல்லாம் வீட்டை விட்டு வெளியில வரோமோ அப்போதெல்லாம் பொழுதன்னைக்கும் யாரையாவது திட்டிக்கிட்டே வாக்கு கேட்கிறவங்க யாரு? அசிங்கமா எரிச்சலோட கோபத்துல புலம்பலும் திட்டலுமாக பிரச்சாரம் செய்யறவங்க யாரு? தொடர்ந்து நாங்க வந்துகிட்டே இருக்கோம், ஆனா எங்களுக்கு போதுமான ஆதரவு கிடைக்க மாட்டேங்குதுன்னு விரக்தியில உங்ககிட்ட வாக்கு கேட்கறவங்க யாரு அப்படிங்கறதையெல்லாம் நீங்க பிரிச்சு பார்க்கலாம். அப்படி பிரிச்சு பார்த்து உங்களுக்கு கடந்த காலங்கள்லயும் உங்களுக்கான சேவைகளை செய்து கொண்டு எதிர்காலத்திலயும் உங்களுக்கு அந்த சேவையின் தொடர்ச்சியாக எதிர்காலத்திலயும் உங்களுக்கு திட்டங்களை அமல் செய்பவர்கள் யார் என்று நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதையெல்லாம் தேர்வு செய்துதான் மக்கள் பேசுறாங்க. அப்படி பேசுறதை அடிப்படையாக வச்சுட்டு தான் கருத்து கணிப்புகள் அப்படின்னு எடுக்கிறாங்க. அதை நியாயமாக எடுக்கிறவங்களுக்கு ஒரு விதமான ஃபிகர்ஸும் ஒரு வெஸ்டட் இன்ட்ரெஸ்டோட இந்த முடிவு தான் வரணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு எடுத்து மக்களை குழப்புவதற்கு எடுக்கிறவங்களுக்கு வேறு விதமான டோனும் கிடைக்குது. இந்த கருத்து கணிப்புகள் எல்லாவற்றையுமே நீங்க முழுக்க நிராகரிச்சுட்டு நீங்க உங்களுடைய வாழ்க்கையில எது முன்னேற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது, உங்களுடைய வாழ்க்கையில கழுத்தை நெரிக்கக்கூடிய நிலைமையில இருந்த உங்களை கொஞ்சம் மூச்சு விடுவதற்கு யாரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க, அதே மூச்சு விடுதலுக்கான வாய்ப்பை தொடர்ந்து கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளை யார் கொடுக்கறாங்க அப்படிங்கிறத நீங்க பார்க்கலாம். அதன்படி வாக்களிக்கலாம். இந்த கருத்து கணிப்புகளுடைய நோக்கம் ஒண்ணுதான். அது இவங்கதான் வெற்றி பெற போறாங்கன்னு ஒரு கருத்தை உங்கள் மத்தியில உருவாக்கி அவர்களுக்கே உங்களை வாக்களிக்க செய்ய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறது தான். இத அந்த ஆய்வுல இதுக்கு பேர் பேண்ட் வேகன் எஃபெக்ட் அப்படின்னு பேரு. பேண்ட் வேகன் எல்லாரும் ஒரே வண்டியில ஏறி போறதுக்கு ரெடியாக இருக்கிறது. அந்த வண்டி தான் முதல்ல டெல்லிக்கு போய் சேரும், அந்த வண்டி தான் முதல்ல சென்னைக்கு கோட்டைக்கு போய் சேரும்னா அந்த வண்டியில ஏறி எல்லாருமே அமர நினைப்பது மந்தை மனநிலைன்னு கூட அதை சொல்லலாம். அந்த மந்தை மனநிலையில ஜெயிக்கிறவங்களுக்கு ஓட்டு போட்டுருவோம், இல்லைன்னா நம்ம ஓட்டு வேஸ்ட் அப்படின்னு நினைச்சு ஓட்டு போடுவது. அது அந்த சைக்காலஜியை டேப் பண்றதுக்காகத்தான் இந்த கருத்து கணிப்புகள் வருது. அது செயற்கையாக யாரெல்லாம் உருவாக்குறாங்க, என்ன மாதிரி முதல்ல மக்களுடைய மனநிலை இருக்கு, அந்த மனநிலையை சிதைப்பதற்கு, குலைப்பதற்கு, அதை பிளவுபடுத்துவதற்கு யாரெல்லாம் பின்னால வேறு விதமாக கருத்து கணிப்புகளை வெளியிடுகிறார்கள்னு நீங்க பார்த்திருப்பீங்க. அதனால உங்களுக்கு இயல்பாக உங்களுடைய மனசு யாருக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு உணர்வை கொடுக்குதோ அவங்களுக்கு நீங்க வாக்களிக்கிறது தான் சரியாக இருக்கும். பலன்களை பெற்றுக்கொண்டு பாராட்ட வேண்டியவர்களை பாராட்டாமல் இருந்தாலோ, ஆதரவு தெரிவிக்க வேண்டியவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்காமல் இருந்தாலோ, நன்றி தெரிவிக்க வேண்டியவர்களுக்கு நன்றி தெரிவிக்காமல் இருந்தாலோ அது சரியான செயல் அல்ல. பாவம் புண்ணியம் அப்படின்னு நான் வேற வேற வார்த்தைகள் எல்லாம் சொல்லி இதற்கு ஒரு அச்சுறுத்தலை கொடுக்க விரும்பல. நாமே நமக்கு கேள்விகளை எழுப்பி விடை தேடுவது அப்படிங்கிறது தான் சரியானதாக இருக்கும். அந்த வகையில நீங்க விடை தேடுங்கள், வாக்களியுங்கள். இதுல மேலெழுந்த வாரியாக பார்க்கிறதோ அல்லது ஏதேனும் ஒரு கவர்ச்சியில அவர்களை பார்ப்பதோ எல்லாவற்றையும் விட அடுத்த இது ஒரு நாள்ல ஒரு குழந்தையோட வீடியோ பார்த்தேன். ஒருவருக்கு ஓட்டு போடுங்க, ஒரே ஒரு நாள் அவர் இருக்கட்டும், இவர் தான் 5 வருடங்கள் இருந்தார்ல, அவர் ஒரே ஒரு நாள் இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு ஏதோ ஒரு சினிமா காட்சி போல ஒரு நாள் இருந்துட்டு அவர் இறங்கிடுவாருங்கிற மாதிரி ஒரு பிடிவாதத்தை ஒரு குழந்தை வீட்டிலே முன்வைப்பது போல ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த மாதிரி எமோஷன்ஸுக்கு எதுக்கும் இடம் கொடுக்கறதுக்கு வழி இல்லை. இது உங்களுடைய அடுத்த 5 ஆண்டு கால வாழ்க்கை மட்டும் இல்ல, உங்களை சுற்றி இருப்பவர்களுடைய 5 ஆண்டு கால வாழ்க்கை. இதுல சிலருக்கு ஏற்கனவே சில வாய்ப்புகள் இருக்கு, அவங்க கையில கொஞ்சம் பணம் இருக்கு, அவங்க அந்த பணத்தை வச்சு சில விஷயங்களுக்கு கட்டணங்கள் ஏறி இருந்தால் கூட அவர்களால் கட்ட முடியும். ஆனால்
மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியில இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்களுக்கு நிவாரணம் கொடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால வாய்ப்புகளை பெற்றவர்கள், பணம் வைத்திருப்பவர்கள் செய்யக்கூடிய பொய்யான பிரச்சாரங்களுக்கு ஈல்டாகாம உங்கள் வாழ்க்கையில யாரு என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத வச்சு நீங்க முடிவெடுக்கிறது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். சரியான தேர்வை நீங்கள் தேர்ந்தெடுங்கள். மே 4ஆம் தேதி அந்த முடிவு எப்படி இருக்குதுங்கிறத பார்க்கலாம். ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள், வணக்கம்.